நம்ம சேனலோட 200வது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம GMR டிராவல்ஸோட பஸ் டிராவல் vlog ஆனது வரப்போகுது. வெல்கம் பேக் டு அவர் செல்ஃப். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற இடமே பச்சை பசேன்னு இருக்கா. எஸ், நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில் இருக்க மார்த்தாண்டத்தில் தாங்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம சேனலோட 200வது வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ட்ராவல் vlog-ஆக தான் வரப்போகுது. யார் கூடடா இந்த பஸ் ட்ராவல் vlog பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம GMR டிராவல்ஸோட தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ட்ராவல்ஸ்லேயே ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கூடன்குளம் வரைக்கும் வந்திருப்போம். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. இது வரைக்கும் ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸில் யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். மார்த்தாண்டம்லேருந்து சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் போன போகிறோம். ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ட்ரெயினாக வந்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் பஸ்ஸாக வந்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ரெண்டுமே கொலாப்ஸ் பண்ணி வர ஆரம்பிச்சு ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து 200வது வீடியோ இன்றைக்கி டச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் எலிஜிபிளே ஆகியிருக்கேன். யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்போ தான் எலிஜிபிள். இப்போ தான் $100 நம்ம கைக்கு வந்திருக்கு. என்னங்க சொல்கிறது, எல்லாமே இதுவும் 200வது வீடியோன்ற போதும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமைஞ்சது எனக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கு நம்ம ஏங்கிட்டு தான் இருப்போம். என்ன தான் நம்ம ட்ராவல் பண்ணாலும் நம்ம அதுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் எடுக்க மாட்டோமான்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு $100ன்றது யூடியூப்லேருந்து வந்துருச்சுங்க. அதுதான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். ஏன்னா 200வது வீடியோ வரும்போது தான் $100 நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வருதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம ட்ராவலும் பண்ணுறோம், அதுக்கேற்ற அந்த பலனையும் அனுப்பிக்கிறோன்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் இப்படியே பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, வாங்க அப்படியே எல்லா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க. வெறும் ஒரு 5 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெப்போவில் தான் வண்டி கிளம்பியிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இதனால இந்த லேட்டுன்றதை ஒர்க் ஷாப் போயிட்டதுனால தான் அது பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கான போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம பஸ் ட்ராவல் vlog-ஆன இந்த GMR-ஓட 200வது என்னோட பஸ் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க.
எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு போகிற மார்த்தாண்டம் டு சென்னை போகிற அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு 4.25 பஸ் நினைக்கிறேன் முன்னாடி போகிறது. ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம சீட்டுக்கு வந்து என்னமோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல பார்த்துடலாம். அப்படியே இப்படி திருப்பினோன்னா முதல்ல வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு எடுத்துட்டோன்னா 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க சூப்பராக GMR போட்ட பிராண்டிங்கோட நல்லா இருக்குல்ல. ஓகே, அது நம்ம இடத்துல வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூட் ஹூக் ஒன்று இருக்குது. தென் மேகசின் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. நல்ல ஒர்க்கில் தான் இருக்குப்பா, ஃப்ரீயாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே USB போர்ட் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் சூப்பராக இருக்குது இந்த லைனுக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே இந்த சைடு மேலே பார்த்துட்டு வருவோமா, ரீடிங் லேம்ப் தெரியுதுங்களா, நல்லா சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏர் ஃப்ளோ பழைய GMRல நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் குறை இல்லாமல் தான் இருக்குது. கர்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்கண்ணே பிரமிப்பானது. ஒயிட் கலர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ் தான் இந்த பஸ்ஸோட ஹைலைட்டு. பாருங்கள் எந்த அளவு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிப் லைட்டுன்னு. மேலேயும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோயர் ஃபுட்லிங் கீழே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லீப்பர் பர்த்தில் தான் இருக்கும். ஸ்லீப்பர் பர்த்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு AC ஏர் ஃப்ளோலேருந்து வருவோம். ஃப்ளோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் ட்ரே ஒன்று, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது. அப்படியே இப்படி வந்தோன்னா அவங்க GMR பிராண்டிங் போட்டிருக்க நல்ல ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் சூப்பர் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே இப்படி வந்தோன்னா சார்ஜிங் போட்டிருக்கு. மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எந்த அளவு உள்ளே போகுதுன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது கொடுத்துருக்காங்க மறைக்கிற மாதிரி. சென்டராக மட்டும் எதுவுமே இல்லை, அது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். வேறு என்ன, எஸ் இங்கே ஒரு AC ஏர் ஃப்ளோ இருக்குது. ரீடிங் லேம்ப் எல்லாமே பக்கா. இதுதான் நம்ம பஸ் GMR பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். சீட்டில் இருக்கிறது சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் ரெண்டுமே பார்த்தாச்சு. பெட்டை பற்றி சொல்ல மறந்தேன். அந்த பாருங்கள் பெட்டு தெரியுதுங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. தூங்கிட்டு போனால் கூட அந்த அலுப்பு இல்லாமல் இருக்கும் மெயினாக இந்த பஸ்ஸில். அதுக்காக தாராளமாக GMR நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் தான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சரியா 1 hour கிட்ட ஆக போகுதுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நாகர்கோவில் கிட்ட வந்தாச்சு. வடசேரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிடுவோம். அண்ணன் இது வரைக்கும் சும்மா பக்காவாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருங்க, எந்த ஒரு குறையுமே இல்லாமல். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு 7 நிமிஷம் அட்வான்ஸாக தான் வந்திருக்கோம். இங்கேருந்து 5:30 தான் டிபார்ச்சர். சரி, ஓகே. அது வரைக்கும் அப்படியே என்ன சென்றது. நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 5:42 டைமிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாரல் வாய்மொழி முடிச்சுட்டு நம்ம அப்படியே பைபாஸ் அண்ட் ஹைவேல தான் நோக்கி போக போகிறோம். இதுக்கப்புறம் வாங்க, இதுக்கப்புறம் பயங்கரமாக தான் இருக்க போகுது ட்ராவல் ஜர்னி. அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
நம்ம இப்போ திருநெல்வேலி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போகலாம் வாங்க. அப்படியே ஹைவே வந்தாச்சு. வண்டி ஆக மாட்டேங்குது ஸ்கீமுக்கு யாத்திரத்தில் அடுத்து எடுத்துருக்கான். நம்ம இன்னைக்கு கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டோல்கேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகர்கோவில் டோல்கேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த டோல்கேட் பார்க்கலாம். அடுத்த திருநெல்வேலி தான் எத்தனை மணிக்கு போனாங்க பார்க்கலாம். என்ஜின் ரோரிங் சவுண்ட் கேட்குதுல்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டைம் லேப்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சரி ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவல் கிணறுன்ற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா சரியாக 15 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வடசேரி கரெக்டாக வெளியே வரதுக்குள்ளே நம்ம துண்டு சைடும் அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டைம் கொஞ்சம் லேக் ஆகிருக்கு. போக போக பார்த்தீங்கன்னா அந்த லேகை வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி தூக்கிடலாங்க. சரி ஓகே, இங்கே எத்தனை மணி இருக்கிறாங்கன்றது பார்ப்போம். சரி ஓகேங்க. நம்ம அண்ணா கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கான்வர்சேஷன் இன்டர்வியூ தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? ராபின்சன். ராபின்சன். நம்மளுக்கு எத்தனை வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நம்ம 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? நம்ம ஜிஎம்ஆர் கிட்ட வந்து எத்தனை நாள் ஆகுது? 6. நம்ம இந்த வால்வோ பஸ்ஸில் ஓட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை நார்மல் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க? வேறு ஓகே. முக்கியமான விஷயம் ஆப்பிளில் 10 வருஷமாக ஓடினேன். ஆப்பிளில் 10 வருஷம் ஓட்டினீங்க. அதுக்கப்புறம் ஜேஎம்ல ஓடினேன். ஓகேங்க. பெத்லேயத்தில் ஓடினேன். இது பால்ராவத்தில் ஒரு 6 மாதம் ஓடினேன். அதுக்கப்புறம் சரவணில் ஒரு வருஷம் ஓடினேன். சரவணில் ஒரு வருஷம். எல்லா சைடும் இப்போ எல்லாம் பழக்கம் வச்சுருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இப்போது நம்ம கஸ்டமர் பேசஞ்சர் வந்துட்டு போகிறாங்கல்ல, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாது? அவங்க பண்ணுறதுன்னா போர்டிங் ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல ஏறுறாங்க. ஓகே. இறங்கும் போது இறக்கி விட்றோம். ஏறும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது. எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டே நம்ம தொழில். சரி ஓகே, நன்றிண்ணா. ஓகே, நம்ம ராபின்சன் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்டர்வியூ கான்வர்சேஷன் பண்ணியாச்சு. மிச்சம் எல்லாமே அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றது அப்படி போக 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 உங்களுக்கு நல்லா அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். சரி வாங்க, அப்படியே ட்ராவல் பிளாக் ஆனதை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 6:25க்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வள்ளியூர் வந்திருக்கோம். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்க்கலாம். டிரைவ் ஆனால் சும்மா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, வண்டி ஆள் வந்துட்டுருக்காங்க. ஆளுங்கால மட்டும் தான் பேசஞ்சர்னால தாங்க டிலே ஆகிட்டு இருக்கு. அவங்களாம் மட்டும் வந்துட்டாங்கன்னா வண்டி இன்னும் கரெக்டாக ஆன் டைம் நம்ம திருநெல்வேலி நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு எல்லோரும் வராங்க, வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றதை ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, நெக்ஸ்ட் திருநெல்வேலி நோக்கியே போகும்.
இன்றைக்கி இதுதான் டின்னர். ஒரே ஒரு தோசை ஆர்டர் பண்ணிவிட்டேன். அவ்வளோ சாப்பிட்டு ரிவ்யூ, அதுக்கப்புறம் என்ன டைமிங்கில் வந்தாங்க, எத்தனை மணிக்கு கிளம்புறன்றதை உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். சரி, முதல்ல சாப்பிட்றேன், பசி. ஹே கைஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் பிரேக்காக தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ பாலாஜி பவன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்பில் டின்னர் பிரேக்குக்கு வேறு லெவல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வைஸ் பார்த்தீங்கன்னா 5 out of 5 கொடுக்கல. அந்தளவு பார்த்தீங்கன்னா கிளீனஸுக்கு குறையே இல்லை. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 8:15 டைமிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருக்காங்க டின்னர் பிரேக்குக்காக. ஒரு தோசை ஒரு இட்லி சாப்பிட்டேன். வயிறு சூப்பராக இருக்குது, வயிறு நிறைஞ்சிருச்சு, அதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா ஓகே, சாப்பாடில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் சரி, நம்ம வண்டியோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா சேசஸ் வந்து அசோக் லீலாண்டு, பாடி கட்டினது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கப்பேலா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் பஸ் பிரகாஷில் சொல்லலாம். எஸ், கப்பேலாவோட 13.5 மீட்டர் இருக்கிற ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. டிரைவர் அண்ணா வந்து வண்டி அந்த அலுங்கல் குழுங்கள் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் லிமிட்டுக்கு அதுக்கு சூப்பராக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. 75லேருந்து 78 கூட தான் வண்டி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. வண்டி எவ்வளோ மேக்ஸ் ஸ்பீடு போகுன்றது தெரில. இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மதுரை வரைக்கும் இல்லைனா கொஞ்சம் தாண்டி அது வரைக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டு நெக்ஸ்ட் எப்படி தான் உளுந்தூர்பேட்டை கிட்ட மறுபடியும் ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக்குக்காக வண்டி நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேபின் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைம் 8:38 ஆகுது. 8:16 வந்தோம். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றதை பார்த்தலாம். சரி, ஓகே, வாங்க. ட்ராவல் பிளாக் ஆனதை இங்கேருந்து ஸ்டார்ட். வேறு ஒரு அண்ணா தான் நம்மளுக்கு இப்போது ட்ராவலை கூட்டிகிட்டு போக போகிறார் நம்ம ஜேர்னி ஃபுல்லாக. அந்த அண்ணா கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? என் பேர் கொம்பையா. பேர்ண்ணா? கொம்பையா. கொம்பையா. நம்மளுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா? 15 வருஷம். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை மாதிரி பஸ்ஸஸில் ஓட்டியிருக்கீங்க? அது வர 5 கம்பெனி போயிருக்கேன். 5 கம்பெனி ஓட்டியிருக்கீங்களா? சரி, ஓகே. பாயிண்ட் ஆஃப் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு பேசஞ்சர் வராங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் என்ன வேணால் அவங்க டின்னர் விஷயத்தில் மட்டும் அவங்க சிலவங்க வயசானவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க, சிலவங்க வாங்கி பார்சல் வெட்டி சாப்பிடுவாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலவங்க மேலே பெர்த்தில் இருந்துட்டு இறங்க முடியாது. எங்களுக்கு அது கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையுமே வண்டி ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் கிளீனர் உண்டு. அவங்க போய் கூட வாங்கி வெளியில் போட்டுருவாங்க. முடிஞ்சவங்க வெளியில் கொண்டு தந்தால் போதும், சாப்பிட்டுட்டு. இல்லை பெர்த்தில் வைக்கனால பெர்த்தில் கை கழுவிடுறாங்க. அதனால் அதில் வைக்கனால அது அடிஞ்சு பெர்த்து வேஸ்ட் ஆகிடுது. அந்த ஒரு பெர்த்து வந்து ஒரே இடத்துல தான் செலவைக்கு போட முடியும், நாகர்கோவில். அப்படிங்கும்போது எங்களுக்கு அங்கே போயிட்டு இங்கே வந்து ஒரு டனுக்கு தான் ஒரு டன் போட்டுருவோம் செலவைக்கு போயிட்டு வந்து. அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு இது பேசஞ்சர் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. கேட்டுக்கிட்டிங்களா? ஒரு டிரைவர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிக்கிட்டே தான் இருக்குது. எல்லாருமே சொல்கிறது என்ன, பஸ்ஸை நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கோம், வந்து போகிற நீங்களும் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சர்வீஸு. இது டைம் ஃபார் லீவிங் டின்னர் பிரேக். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் நானே பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் யாராவது இவி வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா மறக்காமல் இதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மேப்போட லிங்க் வந்து நான் கொடுத்து வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவி சார்ஜிங் போர்ட் இருக்கு, போட்டுக்கோங்க. சரியா, 1/2 hour டின்னர் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாவும் மாறியாச்சு, அப்படியே நம்ம போகலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா கோவில்பட்டிக்கு 15 நிமிஷம் இயர்லியாக தாங்க வந்திருக்கோம். எல்லா சைடு டிலேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அழகாக பிக்கப் பண்ணியாச்சு கோவில்பட்டியில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விருதுநகர் தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பைபாஸில் தான் போக போகிறோம். சரி, வாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜேர்னி பண்ணிவிட்டு உள்ளே போய் கூட ரெஸ்ட் ஆடுங்களா போகலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக விருதுநகர் பைபாஸ் ரோட்டில் தாங்க இருக்கோம். இதுதான் நம்ம வண்டியோட ஃபைனல் ஹால்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹால்ட்டுமே இல்லாமல் ரெஸ்ட் ஸ்டாப் தான் போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா சரியாக 10 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு இங்கேருந்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தூங்க தான் போகிறேன். இதுக்கப்புறம் கேபின் ரைட்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் உங்களை ரெஸ்ட் ஸ்டாப்பில் நான் பார்க்குறேன். குட் நைட்ஸ். ஹே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக செங்குறிச்சி டோல்கேட்டு கொஞ்சம் தள்ளி தான் வந்து நிப்பாடி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விழுப்புரம் சைடு பற்றி நம்ம போக போகிறோம். வண்டி எந்த ஒரு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டில் போய் உட்காந்து நல்லா போய் படுத்து தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கேபின் ரைடு இருக்கும். இங்கே வந்து விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட், வேளச்சேரி. ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து இறங்கியாச்சுங்க. சென்னை அவங்க விஜிபி சொல்லிட்டு கோல்டன் பீச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம் விஜிபி கிட்ட. எதிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜிபி இருக்கும், எதிரிலே பார்க்கிங்கில் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200வது ப்ளாக் சூப்பராக நம்மளுக்கு அமைஞ்சாச்சு. 200வது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்ஆர் கூட தான் பண்ணியிருந்தோம்.
எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. ஏன்னா செம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூ. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்த டிரைவர் அண்ணா தான் கடைசியில் வரைக்கும் வந்தார். ரெண்டாவது வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக பேசிட்டு வந்தார். அப்படியே டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்தது. ஓரளவு மேலே பார்த்தீங்கன்னா பர்த் ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சு, அப்பர் பர்த்து. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டேன். பக்கத்தில் அவங்க தான் காமிச்சிட்டு பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சோழிங்கநல்லூரோ பாலவாக்கமா, ஆமாம் எஸ், சோழிங்கநல்லூர் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சேன். அது வரைக்கும் தூங்கிட்டேன். கிளாம்பாக்கெல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் அதை எப்படியோ ஸ்கிப் பண்ணியாயிடுச்சு. சரி ஓகே, போனது ஃபோட்டோ மிச்ச தண்டி நல்லா எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இது வரைக்கும் எந்த எடுத்தாச்சு. திருவான்மையூர் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு விஜிபி தான். நடுவில் பார்த்தீங்கன்னா வேணும்னா உங்களுக்கு கேட்டிங்கன்னா சின்ன ஸ்டாப்பில் இறக்கி விட்றாங்க. நீலாங்கரையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாலவாக்கம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தாராளமாக இறக்கி விட்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னென்னா அவங்களுக்கு தெரியல, நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டாப்பு இல்லை அதுக்கு முன்னாடி கூட உங்களை இறக்கி விட்ருவாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு தான் நான் கிளம்புனேன். வியாழக்கிழமை நைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து சென்னை வரதுக்கு உங்களுக்கு 950 ரூபா சீட்டரில் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம் வரும், அப்புறம் வீக் டேஸு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர்ன்றது எல்லாத்துக்குமே ஏறி இருக்கும். அதே மாதிரி சைட் லோயர் அப்பர் பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 1500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போகும். அது எப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், வீக்கெண்ட் டைமும் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே. சரி ஓகேங்க, இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பண்ணுறதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு சூப்பரான வகையில் சந்திக்கிறேன்.